ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் காளான் கிரேவி எப்படி செய்கிறதுங்கன்னு பார்க்க போகிறோங்க. அந்த வீடியோக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம சேனல் பார்த்திங்கன்னா 2000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் ஆயிடுச்சு. அதுக்கு நான் எல்லாருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அந்த காளான் கிரேவி வீடியோக்குள்ளே போய்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பாக்கெட் வந்து காளான் கழுவி க்ளீன் பண்ணி குட்டி குட்டியாக நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். காளான் கிரேவிக்கு பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா தான் பார்த்திங்கன்னா நல்லா உப்பு காரம் இறங்கி நல்லா சூப்பராக இருக்கும். இது முழுக்க ஹோட்டல் ஸ்டைலுங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ஜீரகம் 1/2 டீஸ்பூன், மிளகு 1/4 டீஸ்பூன், கசகசா 1/4 டீஸ்பூன், 1 ஏலக்காய், 1 கிராம்பு, 3 சின்ன பட்டை, 6 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சோம்பு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து நான் எடுத்து வைக்க மறந்துட்டேன். மசாலா போடும்போது ஆட் பண்ணிட்டேங்க. அதை வந்து இப்போ நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அப்புறம் மிக்ஸி ஜாரில் வந்து இந்த மசால்ஸ் எல்லாம் நம்ம போட்டு அரைச்சிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா குட்டி தேங்காய் வந்து ஒரு தேங்காய் மூடி வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறோம். 4-5 கருவேப்பிலை லீஃப் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்க, அதெல்லாம் நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 4 பல் பூண்டு, அதுக்கப்புறம் 4 சின்ன பீசஸ் வந்து இஞ்சி இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், குட்டி பீசஸாக வந்து இஞ்சி 4 பீசஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். உள்ளே ஆட் பண்ணிக்கிறோம். 4 பல் பூண்டு இதில் ஆட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதாங்க. இதை வந்து நம்ம லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி மசால் வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து முழுக்க பார்த்திங்கன்னா ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். நம்ம ஹோம்மேட் நம்ம குக் பண்ணி சாப்பிட்டு போர் அடிக்குங்கும்போது இந்த மாதிரி ஹோட்டல் போகிறதுக்கு பதிலாக ஹோட்டல் ஸ்டைல் நம்ம வீட்டிலே ட்ரை பண்ணி பார்க்கலாம். செம்மையாக இருக்கும். இது சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நமக்கு மசால் வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 சின்ன தக்காளி வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். நம்ம வந்து இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து ஒரு இரும்பு கடாயில் தான் வந்து இது ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். 4-5 கருவேப்பிலை லீஃபும் 2 வரமிளகாவும் இப்போ தாளிக்கிறதுக்கு நான் அதில் போட போகிறேன். இரும்பு கடாயில் தான் வந்து ஆயில் ஆட் பண்ணி இன்றைக்கி நம்ம குக் பண்ண போகிறது வந்து இரும்பு கடாயில். இரும்பு கடாய், மண் பாத்திரம் இதில் வந்து நம்ம குக் பண்ணும்போது ரொம்ப ஹெல்த்துங்க. ரொம்ப நல்லது. இரும்பு சட்டியில் நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா இரும்பு சத்து நமக்கு ரொம்ப கிடைக்கும். இது வந்து நம்ம வந்து ரெகுலராக வந்து இதில் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதனால தான். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆனியன் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறினதுக்கப்புறமா தக்காளி வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம காளான் பீசஸ் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ அடுப்பு சிம்மில் தான் வச்சுக்கோங்க. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கரிஞ்சிரும். அடுப்பு வந்து மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும். இப்போ வந்து மஷ்ரூம் பீசஸை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண தண்ணி மட்டும் ஆட் பண்ண வேண்டாங்க. ஏன்னா அதுலேயே கொஞ்சம் தண்ணி விடும். அந்த தண்ணியிலே நம்ம மசால் பொடிகள் எல்லாமே என்னென்ன போடணுமோ எல்லாமே நம்ம போட்டு அந்த இதுலேயே வந்து உப்பு காரம் நல்லா இறங்கி வருங்க. சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இனி நம்ம என்னென்ன மசால் போடணுமோ அதில் இந்த டைம்லேயே போட்டுட்டு நல்லா அடுப்பு மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம பாயில் பண்ணும்போது செம்மையாக இருக்கும். இப்போ வந்து மல்லித்தூள் வந்து 1/2 ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு, மிளகாய் பொடி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இப்படியே வந்து நல்லா அந்த உப்பு காரம் வந்து இதில் அந்த மஷ்ரூமில் நல்லா இறங்குற மாதிரி நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மசாலா ஆட் பண்ணோம்னா செம்மையாக இருக்கும். நம்ம இந்த டைம்லேயே பார்த்திங்கன்னா அந்த உப்பு காரம் அதில் இறங்க விடாமையே நம்ம மசாலாவை ஆட் பண்ணிட்டோன்னு வைங்களேன், அது ஒரு மாதிரி அந்த மஷ்ரூம் பட்டு சாப்பிடும்போது நமக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்டப்புன்னு ஒரு மாதிரியாக இருக்கும், டேஸ்ட்டே இல்லாமல். இப்போ மிளகாய் பொடி 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் உப்பு வந்து நம்ம தேவைக்கேற்ப நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா 2 மிளகாய் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். மிளகும் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் தான் பாயில் ஆச்சு அந்த காரத்தில். அதுக்கப்புறமா நம்ம இப்போ மசால் வந்து அரைச்சி வச்சுருக்கிற மசால் வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணியாச்சு. நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி பதம் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நம்ம பாயில் பண்ணிக்கலாம். மஷ்ரூமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம்லாம் பாயில் ஆகாது. ஒரு 10 to 15 மினிட்ஸ் தாங்க, ஃபாஸ்ட்டாக பாயில் ஆயிரும். இப்போ நம்ம மசாலா அரைச்சி ஊற்றிருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அந்த மசாலோட பச்சை வாசனை மெயினாக போகணும் நமக்கு. அந்த பச்சை வாசனை போய் லைட்டாக திக்னஸ் ஆச்சு அப்படின்னா சூப்பரான நம்ம மசால் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. மஷ்ரூம் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிரும். அவ்வளோதான். இது ரொம்ப கஷ்டம் இல்லை, ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ஹோட்டல் ஸ்டைலாகவும் இருக்கும்.
செம்மையாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கம்மா கிரேவி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது ஆரம்பித்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு மிளகாய் பொடி தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், தேவைப்படாதுங்க. இந்த அளவுக்கு நம்ம போட்டிருக்கும் போதே வந்து கிட்டத்தட்ட நம்ம போட்டது எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு. அவ்வளோதான். இனி கொஞ்சம் திக்காச்சு அப்படின்னா நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். சூப்பராக பாருங்கள், திக் ஆயிடுச்சு ஓரளவுக்கு. இந்த அளவுக்கு திக்னஸ் வந்தோடனே கொத்தமல்லி தழை லைட்டாக தூவி விட்டு லைட்டாக தேங்காய் எண்ணெய் வந்து ஆட் பண்ணி, தேங்காய் எண்ணெய் நம்ம ஆட் பண்ணி இறக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா கம கமன்னு இருக்குங்க. எல்லா ஃபுட்லேயுமே பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணி எடுத்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி இறக்கி வச்சு பாருங்கள். நான்வெஜ் ஆகட்டும், இந்த மாதிரி மஷ்ரூம் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் லாஸ்ட்டாக ஃபினிஷிங் டச் வந்து அந்த தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணும்போது நல்ல மணமாக இருக்குங்க. இப்போ நான் ஆஃப் பண்ண போகிறேன். தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு, கொத்தமல்லி லீஃபும் ஆட் பண்ணியாச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. அப்புறம் இரும்பு பாத்திரத்தில் குக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா நோட் பண்ண வேண்டியது, ஆஃப் பண்ண உடனே நம்ம அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் கூட தான், இல்லைன்னா 1 மினிட் தாங்க மூடி வைக்கணும். அப்புறம் அப்படியே நம்ம வந்து எந்த பாத்திரத்தில் நம்ம சாப்பிட போகிறோமோ அந்த பாத்திரத்தில் நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சிடணுங்க. ஏன்னா இரும்பு பாத்திரத்திலே வந்து வைக்கக்கூடாது எந்த மசாலுமே எப்போவுமே குக் பண்ணதில் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரீசன் வந்து எனக்கு தெரியல, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வர சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. டாட்டா, பை பாய்.